சித்த மருத்துவத்தில் 3 நாடி 3: வாதம், பித்தம், கபம். இது 3ம் சரியில்லை அப்படின்னா குற்றம். இது 3 சரியில்லைன்னா குற்றம்னா. குற்றம் என்பதை சமஸ்கிருதத்தில் தோஷம் என்பார்கள். தோஷம் அந்த குற்றமாச்சுன்னா ஒன்று காய்ச்சல் வரும், ஏதாவது ஒரு நாடி முன்ன போகணும், இல்லாட்டி பின்ன வரும். ஒரு நாடி பித்தம் கூட, கபம் கூட, இல்லைன்னா வாதம் கூட வரும்போது காய்ச்சல் வரும். அதுவே உளறலாக மாறும். உளறல் கூடுச்சுன்னா வாதமாக மாறும். வாதம் மாறுச்சுன்னா ஜன்னி ஆகும். ஜன்னி முத்துனா பைத்தியம், இருக்கா மாறும். இதற்கு ஒரு நூல் தான் பழமையான நூலாக அகத்தியர் எழுதியதாக சொல்லப்படுகிற கிறுக்கு நூல் என்ற ஒரு நூல் பேரே கிறுக்கு நூல் தான். அந்த நூல் மட்டும்தான் ஒன்று இருக்குது. அது உளவியலாக கருத இயலாது, கிறுக்கு வைத்தியம். அப்போ மனம் தொடர்பான நூல்கள்ன்றதுக்குள்ள அடுத்த பார்வை இருக்குது. அப்போ மனம் தொடர்பான உளவியல் நூல்கள் என்னென்ன இருக்குது? நம்மிடம் நூல்களாக, தனித்த நூல்களாக எழுதப்படவில்லை. ஏற்கனவே நம் தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் தான். குறள், வள்ளுவம் 2000 ஆண்டுக்கு முன்போ 7ஆம் நூற்றாண்டோ 12ஆம் நூற்றாண்டோ, எனவே மிக பின்தங்கிய நூல். நோய் நாடி அப்படின்னு ஒருத்த குறள் இருந்தே துவக்க முடியும். அதுக்கடுத்து திருமந்திரம். அப்படி ஒரு 8ஆக பிரிச்சிருப்பா, 6ஆக பிரிச்சிருக்காங்கன்னு, 4ஆக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னால் கூட முழுக்க நோய் மருத்துவம் தொடர்பாகவே அந்த நூல் பேசாது. உடம்பை மூச்சு பயிற்சி, இந்த பயிற்சி தொடர்பாக பேசும். இது முழுக்க உளவியல், மனம் தொடர்பான நூல்கள். முழுக்க மனம் தொடர்பான அந்த நூல் பேசுவது அனைத்துமே மனம் தொடர்பானது மட்டும்தான் பேசும். யோகம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி எடுத்தல், இதெல்லாம் அப்போ இதைத்தான் இன்றைக்கி மைய அரசே, ஒன்றிய அரசு முன்னிலைப்படுத்தும்படியாக ஆன பிரச்சாரங்களை, பெரும் பரப்புரைகளை நிகழ்த்துகிறது. அதுக்கடுத்து நம்மளிடம் கிடைச்ச நூல்களில் பட்டினத்தார் மிகப்பெரிய ஒரு பட்டினத்தார், அவருடைய நூல்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் தொடர்பாக நிறையா சொல்லியிருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக வரும்போல அதிவீர ராமபாண்டியன் 13ஆம் அல்லது 14ஆம் நூற்றாண்டு காலத்தில் எழுதிய காசி காண்டம்னு ஒரு நூல் எழுதியிருப்பான். காசி காண்டம்னு அவர் தான் கொக்கோவும் எழுதியவர். தமிழில் இருந்து சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு வந்தது. நீங்கள் கொக்கோவுமே உடல் கூறியல் நூல். இப்போ நூல் இல்லைன்றதை விட கொக்கோவும் முழுக்க உடல் கூறியல். ஒரு பெண் எப்படி இருப்பான், ஆண் எப்படி இருப்பான், கண் எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும், உள்ளுறுப்பு எப்படி இருக்கும், அத்தனை அங்கங்களையும் பிரித்து மேய்ஞ்சிருப்பான். இதை நாம் இன்னொரு அணிக்கு போகிறதுனுடைய பட்டியலினுடைய விளைவு, இதை பூரா பாலியலான தள்ளுபடி பண்ணி கடைசியாக இவன் செக்ஸ் டாக்டர் மட்டும் வருவான், அந்த பாலியல் நோய்க்கான மருத்துவர் மட்டும் இருப்பான். ஆனால் இங்கே வரும்போல இதை பூரா நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அதற்கடுத்து அப்படியே வருவோம் கீழே. இந்த மனம் தொடர்பான அழுத்தம், மனம் தொடர்பான அழுத்தம் தான். இந்த அழுத்தங்களில் இந்த அழுத்தம் ஒன்று வாதத்திலே வரலாம், பித்தத்திலே வரலாம், கபத்திலே வரலாம். இது 3லையுமே இந்த அழுத்தம் வரும். இதை வாதத்தில் வரும்போது உன்மத்தம் உன்மத்தன்றான். அதுக்கடுத்து கிரிகை, அதுக்கடுத்து பிரம்மை. இந்த கிரிகை பிடிச்சவன் என்ன ஆவான்னா ஓடுவான், எச்சு துப்பிக்கிட்டே இருப்பான். நீங்கள் இப்போ சாலைகளில் பார்க்கலாம், துப்பிக்கிட்டே போவான், இல்லைன்னா ஏதாவது கள்ளக்குண்டி எரிஞ்சிக்கிட்டு போவான். நீங்கள் மந்தமாக இருப்பான். சிலர் சொல்லுவோம் இல்லையா, அவன் என்னப்பா பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான்றேன், அப்படியே குர்றன்னே உட்காந்துருப்பான், எதுவும் செய்ய மாட்டான், எதுனாலும் அப்படியே இருப்பான். சாப்பாடு வேணுமா சாப்பிடுவான், வேணாம் அம்முன்னு கேட்டால் அவன் கூட விட்டால் கம்முன்னு இருப்பான். இதெல்லாம் இந்த மனத்தினுடைய உச்சகட்டமான தன்மை. இதற்கு கம்பேரிட்டிவ் நீங்கள் ஒப்பீடு செய்வதென்று வருத்தப்பட வேண்டாம். ஆங்கில மருத்துவத்தில் மருந்தே இல்லை, இன்று வரை மருந்தில்லை. தமிழ் மருத்துவத்தில் மட்டும்தான் மருந்து உள்ளது. ஆனால் இதை மருந்து கொடுக்கறதற்கு அனுமதி இல்லை. இதுவே பெரும் உளவியல். இப்போ உளவியல் நூலுக்குள்ளே முதலில் நான் முடித்து விடுகிறேன். என்னென்ன நூல்கள்லாம் நம்மளுக்கு. அதே மாதிரி ஆண்டாள் நீங்கள் அவ்வளவு எளிதாக கடந்துட முடியாது. நீங்கள் உடல் கூறியலையும் உடல் உள் உணர்வுகளையும் அதிர்வுபட சொன்னவள் அவள் தான். அது காமமாக நீங்கள் பார்த்தாலும் சரி, நீ விரசமாக பார்த்தாலும் சரி, அந்த உணர்வுகளை, உந்தல்களை, என்ன ஓட்ட உந்தல்களை அவ்வளவு ஆழமாக சொன்னவர். இதான் உளவியல். இது உளவியலினுடைய உச்சம் தான் சொல்ல முடியும். நீங்கள் ஆண்டாளுடைய நூல் இதெல்லாம் முழுசாக தூக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? நீங்கள் அதிவீர ராமபாண்டியனுடைய காசி காண்டத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சொல்லுவான், அடிக்கரும்பு இனிக்கும்,
அப்படியே போக 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 வந்து நுனிக்கெலும்பு வந்து கடைசியாக வந்து துவர்ந்து ஒரு மாதிரியான கசப்பு வரணும். இதுதான் வாழ்க்கை. ஒரு மனிதன் இனித்து கடைசியாக இப்படி முடியும்வான். இதை விட உளவியலாக சொன்ன நபர்னு ஒன்று இருக்குல்ல, எவன் சொல்லியிருப்பான் இருக்குல்ல, இதையெல்லாம் முழுமையாக அந்த எடுத்துரைக்காத இல்லைன்னா முழு தொகுப்பாக வராதெல்லாம் நம்மளிடம் நூல் இல்லை என்ற பார்வை இருக்குது. இதுக்கான பதிலையும் முழுமையான பதிலையும் நான் ஒழுங்குபட சொல்லிடுறேன். நான் இதுக்குள்ளேயும் நம்மக்கிட்ட இந்த கிப்னாட்டிசம்னா ஆங்கிலத்தில் நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி வரைக்கும் பேய் ஓட்டுறது இருக்குது. நீங்கள் நம்பலாம் நம்பாமல் போகலாம். பேய் ஓட்டுறவன் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ட்ராக் இருந்துக்கிட்டே இருப்பான். குறி சொல்கிறவன் இருப்பான். நீ குறி சொல்கிறவன் இருப்பான். இருந்து தானே இருக்கான் எல்லா ஊர்லேயும். நீ கிராமம் இங்கே அப்படியே நகரத்தை விட்டு வெளியே போங்க, எவ்வளோ குறியாரனை காட்ட முடியும். நம்ம ஊரில் இந்த இருக்க பாண்டி கோயிலில் என்ன உடுக்க அடித்து பாட்டு பிடிச்சி வெளுப்பான். நம்ம ஊரில் அங்கேருந்து பஸ்ஸில் இறக்கி போகும்போது கண்டக்டர் டிக்கெட்டை வாங்கி விடுவார். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் சாமி வந்துடும் இவங்களுக்கு. சாமி வந்துச்சுன்னா டிக்கெட் எடுக்க மாட்டாங்களே, இறங்கி அது பாட்டில் இறங்கி போயிடும். இது வந்து இறங்கின மாதிரி இதில் பாண்டி கோயிலோடனே ஒரு டிக்கெட்டை கையில் கொடுத்து துட்டை பிடிச்சி விடா. இப்போ வந்து விலை இல்லாமல் போனதுனால, துட்டு இல்லாமல் போனதுனால யாரும் கேட்குறதில்ல இந்த பெண்கள்கிட்ட. அப்போ எல்லா பகுதிகளையும் இந்த உடுக்கை அடித்தல் இந்த இதெல்லாம் இருக்குது. இந்த பூசாரி கோடாங்கி இதெல்லாம் வந்து இந்த மனம் அழுத்தம் தொடர்பான நம்மளை ஒரு சாந்தப்படுத்தக்கூடிய தன்மையுள்ள நூல்கள் அல்லாத நூல்களை ஒத்த வைத்திய தலங்கள் தான் அது. இதை கருப்பு சட்டை போட்டோம்னா நான் பேசும்போது தான் கொஞ்சம் கடினம், எனக்கே கடினமாக இருக்கும். என்னை பார்ப்பதற்கு உங்களுக்கும் கூட கடினமாக தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, இதை எதிர்த்தான் ஆகணும். இந்த மனித அழுத்தங்களை தீர்க்கக்கூடியது கோயில்கள் தான். உனக்கு தீரும். நீங்கள் தினகரனுடைய பேச்சு கேட்டிங்கன்னா தெரியும். எஸ் வராருனா நீ குணமாயிருவ, நடந்துருவேன்னுவான். எத்தனை ஆயிரம் பேர் நம்பி போகிறான். ஏன் போகிறான்? இங்கே கிடைக்கலாம், இங்கே கிடைக்குது. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து விதைத்தல் திணித்தல் இருக்குல்ல, இதைத்தான் சக்கிவாசி சேவை செய்கிறான். இப்போ எல்லாருடைய தன்மை அங்கே தேவை இருப்பதனால்தான் ஒன்று வெற்றி பெறுகிறது. நீங்கள் இந்த தரத்தில் தத்துவ தரத்தில் நமக்கான மிகப்பெரிய இடைவெளியும் அந்த படிக்கட்டும் ஒழுங்காக கட்டப்படவில்லை. இதுதான் சிக்கல். இந்த சிக்கல் இருக்கிறனால தான் அந்த உளவியல் வெற்றி பெறுகிறது. அப்போ உளவியல் என்பதை நாம் ஏற்கனவே கோயில்களாக வைத்திருந்தோம். நீங்கள் அங்கே போனோன்னே ஒரு ரம்மிய சூழல் வரும். ஒன்று குங்குளியம் போடுவான், புணுகு போடுவான், சாம்பிராணி போடுவான், அத்தர் போட்டான். இதெல்லாம் பலது தடைகளில் இருக்குது. இருந்தாலும் ஒரு வாசனை இருக்கும். அப்படியே போகும்போது உன் மூளையை வந்துட்டு அப்படியே ஒரு வனப்பாக்கி விட்டும். அப்படியே நீ பேசணும்னு நினப்ப, பேசணுன்னா கூட பேசாத நிலைக்கு தள்ளப்பட்டுருவேன். அப்படியே போவேன். அப்போ 4 பேர் சிரிச்சுட்டு போவான், 4 பேர் ஒரு மாதிரி குருன்னு போவான். ஒரு நோயாளியை நீ அழைத்து செல்லும் பொழுது இங்கே ஒரு மாற்றம் நிகழும். சிரிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டிய நோயாளி சிரிக்கணும்னு நினப்பான்ல, 10 பேரை பார்க்குறல. அதுதான் கோயில் உலகத்துக்கு கூட்டு போனான். இப்போ ஒருத்தர் வீட்டில் ஒரு அசம்பாவிதமாக ஒரு இறப்பு நடந்துடும். அவர் என்ன பண்ணுவாங்க, நேராக போய் இங்கேருந்து காசி கூட போனால் காசி போனால் ராமேஸ்வரம் எங்கள் பக்கம் தேனி மாவட்டத்தை சுருளி போடணும். தினம் ஒரு 500 பேர் 1000 பேரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். விதவிதமான மனிதர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு மையத்தை வந்துட்டு முன்னே உருவாக்கி வச்சான். இந்த செட்டப் முழுக்க நீங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் முழுசாக காலியாகுது. இன்னொரு மருத்துவம் மட்டுமே சரின்ற மனநிலைக்கு தள்ளப்படுறான். இதுதான் சிக்கல். அப்போ தமிழ் தனியாக போயிருச்சா, ஆங்கிலம் மட்டுமே பயிற்று மொழியாக வரலை. அதுதான் தேவை மொழி மட்டுமல்ல, உன்னுடைய தேவையும் அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய மொழியாகிவிட்டது. அப்போ தமிழை படிக்கிற செத்து போச்சா? கோயிலுக்கு போகிற நான் பகுத்தறிவு பேசி காலி பண்ணி விட்டேன்னா, இங்கிட்டு கொண்டு வந்து பிள்ளையார தூக்கி வச்சு நாங்கள் செருப்பு கொண்டு அடிக்கிறோமா? முடிஞ்சு போச்சா? அப்போ இதில் என்ன, இது போக கோயிலுக்குள்ளே இருப்பவர்களும் என்ன பண்ணுறான், அங்கே சாதிய ஆளுமைகள் தான் இருக்குது. இதுதான் சிக்கல். அப்போ நாங்கள் நிராகரிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம், வேறு வழியும் இல்லை. அப்போ நாங்கள் பகுத்தறிவு பேசி தான் ஆகணும். அப்போ பகுத்தறிவை இதனுடன் இப்படி சேர்ந்து பேசி அதை அப்படி உள்ள லாபகமாக எடுத்திருந்தால் அந்த இடம் அது இன்றைக்கும் ஒரு அழகான இடமாக தெரிந்திருக்கும். இந்த இடத்தில் ஒரு உளவியல் வெற்றி பெற்றிருக்கும், உளவியல் நூல்கள் வந்திருக்கும். வரவில்லை. சரி, இந்த உளவியல் சித்த மருத்துவ உளவியல் இந்த நூல்கள் இது சொல்லி முடிச்சுட்டேன். உளவியலை வந்து பார்த்துருவோம். போனோடனே ஆஸ்பத்திரிக்கு போனோடனே இவன் சாதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது வைத்தியம் பார்ப்பான். அவனுக்கு தெரிஞ்சது. நீங்கள் சோறு கூட ஒரு வைத்தியம் தான். நீங்கள் அது முதல்லே தெரியாது. உங்கள் மூளைக்குள்ளே இதை பேசுனா 1 மணி நேரம் பேசினா தான் புலப்பட வைக்க முடியும். சோறு ஒரு உணவு என்பது இன்று வரை எந்த உணவும் புதுசாக யாரும் கண்டுபிடிக்கலை. நீங்கள் பழைய இன்றைக்கி மனுஷன் தோன்றிய காலத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்த உணவு முறை மட்டும்தான் இருக்குது.
அப்போ இந்த உணவு முறையை ஏதோ வந்து இதுவும் கூட வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சா நினச்சிட்டு இருக்க நோய் இருக்குது பாருங்கள். இந்த நோயே மிகப்பெரிய இதை உடைக்கிறதுக்கே எவ்வளவு காலம் எத்தனை பேர் வந்து நம்மால் போல் ஒரு பெரிய ஏக்கம் கட்டி பேசினா மட்டும்தான் புலப்படவே செய்யும். அப்போ இந்த நீங்கள் போனோன்னே ஒரு சின்னதாக ஒரு சிலந்தி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு எண்ணெயை போட்டிருப்பேன், இல்லாட்டி ஏதோ ஒரு 10 போட்டிருப்பேன். நீ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னுவா டாக்டர். சொல்லும் போல ஒரு அச்சத்தை ஒரு நடுக்குது. ஐயோ இப்போ நம்ம ஏதோ பண்ணது பூரா தப்பா சரியில்லாமல் செஞ்சுட்டோமா, நீங்கள் 4 நாளைக்கு முன்னால் வந்துருந்தானுங்க, இல்லைன்னா துள்ளி செத்து போகிறது கணக்கா ஒன்றுக்காக. அப்போ இந்த உளவியல் இருக்குல்ல, இந்த உளவியலை மீட்டெடுப்பதற்கே தனி உளவியலை வந்துட்டு இது மிகப்பெரிய பரப்புரை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இந்த இது போக சித்த வைத்திய நூல்கள் இருக்குல்ல, நூல்களெல்லாம் அச்சிடுவதற்கே அனுமதி கொடுக்கப்படவில்லை நெடுங்காலமாக. 1920க்கு 12க்கு பின்னால் தான் அனுமதி கொடுக்குறான். அப்போ 32 மறுபடியும் காலி பண்ணுறான், 42 மொத்தமாக காலி பண்ணுறான். அதுக்கு முன்னால் கல்லூரிகளை பூரா துவக்க வைக்கிறான். சித்த மருத்துவ கல்லூரி மட்டும்தான் இருந்துச்சு, ஆங்கில கல்லூரி எல்லாம் இல்லை. இது பூராமே இந்த மருந்து பூரா சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கல்கத்தா கமிட்டி போடுறான். அதுக்கடுத்து இப்போ கடைசியாக உஸ்மான் கமிட்டி வரைக்கும் போடுறான், கோமான் கமிட்டி போடுறான். உஸ்மான் கமிட்டியில் வச்சு இது பூராமே வந்து தீங்கு செத்து போயிடுவீங்கன்ற மனநிலைக்கு கொண்டு போகிறான். இந்த உளவியலை தனியாகவே நம்ம பேச வேணும். அப்போ நீ இன்னைக்கு வரைக்கும் இது தின்னா எதுவும் சைட் எஃபெக்ட் வருமா சார்னா? ஏன்னா சித்த வைத்தியம் மருந்து அத்தனையுமே விடிய காலம் எந்திரிச்சோடனே பல்ல விளக்கிட்டு கஞ்சி குடிக்காததுக்கு முன்னால் சாப்பிட்ற மருந்து மட்டும்தான் சித்த வைத்தியம். அப்போ உலகத்தில் எவ்வளவு மென்மையான மருந்து, உடலை எந்த வடிவத்திலும் தீங்கற்ற ஒரு மருந்து. அந்த தீங்கற்ற மருந்து சைடு எஃபெக்ட் வருமானு கேட்குற அளவுக்கு ஒன்றை சொல்ல வச்சுருக்காங்கன்னா இந்த உளவியல் இருக்குது பாருங்களேன், இது மிகப்பெரிய கொடூரமான உளவியல். இந்த உளவியலை வெற்றி பெறணும்னா மொழி வெற்றி பெற்றால் தான் நிற்கும், வேறு வழியே இல்லை. தமிழை பேச வேண்டியவர்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த இலக்கியத்தன்மைகளை மட்டுமே பேசி 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 முடிச்சிட்டான். அதில் இருக்கக்கூடிய அறிவியலை எவனும் பேசலை. அதில் கட்டடக்கலை இருக்குது, மருத்துவம் இருக்குது, அத்தனை துறைகளும் இருக்குது. அதை பற்றி பேசினா தானே மொழி வளரும். சும்மா வெறுமனே வந்துட்டு கவிதையை மட்டும் எழுதிக்கிட்டோம், இல்லாட்டி உலகத்தரத்தில் நாங்கள் எழுதுகிறோம்னு சொல்லிக்கிட்டு நவீனத்துவம் பின்னவீனத்துவம் முன்னவீனத்துவம் இப்படி போனால் என்ன நடந்துடும்? அப்போ அறிவியலை நாம் பேசாதனுடைய விளைவுதான் நாம் இந்த உளவியலை, மருத்துவ உளவியலை இன்னொரு உளவியலால் வெற்றி பெற்று இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக நம் உளவியலை நாம் வெல்ல வேண்டும் என்றால் நீங்கள் மொழிக்கான அறிவியலை நீ பெற வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். நான் திருப்பி அந்த நான் சொல்கிறது மட்டுமில்லை, முதல்ல அந்த ஒரு மாத்திரையில் இத்தினோண்டு மாத்திரையில் இவ்வளோண்டு எழுதியிருப்பான். நீங்கள் மைக்ரோஸ்கோப் போட்டு நீங்கள் என்லார்ஜ் பண்ணி பார்த்தா கூட அதை படிக்கவே முடியாது. ஒரு மாத்திரையில் நீ என்ன இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு என்னைய கேட்குறது இருக்கட்டும். நீங்கள் சாப்பிட்ற மாத்திரையில் அத்தனை மாத்திரையிலையும் எவனாவது ஒருத்தன் படித்து போடுவீங்களா? யாராலையும் படிக்க இயலாது. அந்தளவுக்கு அவ்வளவு மைக்ரோ எழுத்தாக இருக்குது. இதுவே உங்களுக்கான உளவியல் சிக்கலாக இல்லையா? இல்லை, அடுத்த கேள்வி இருக்குது, இதை சாப்பிட்டா தீங்கு இல்லையா? இது எதனால் செய்யப்பட்டதா இல்லையா? என்ன கேட்குறது இருக்கட்டும். சரி, எங்கதுக்குள் வருகிறேன். எங்கதுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் வந்து எவ்வளவு மோசமாக அத்தனை பண்டங்களும் வெடிபொருளாக மட்டுமே இன்று அறியப்படுகிறது. அத்தனையுமே ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் மட்டும்தான். நீங்கள் பஸ்பம் செந்தூரம்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, அது முழுக்க எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் தான். அது நீ எக்ஸ்ப்ளோசிவ் வெடி மருந்தாக நீ பயன்படுத்தின, அதற்கு முன்னால் மருத்துவ பொருளாக நான் பயன்படுத்தி கொண்டிருந்தது. அதை நீ தான் வெடி மருந்தாக நீ பயன்படுத்தியிருக்க. அது குற்றம், ஓன் குற்றம். என்னைய வந்து இது எக்ஸ்ப்ளோசிவ் வந்து நீ திங்கலாமா, இது செய்யலாமான்னு நீ கேட்டால் உன் உளவியலை உன்னை எந்த கேணக்கு இருக்கணும் ஆக்கியிருக்கான், என்னை எம்பிட்டு கேணக்கு இருக்கணும் ஆக்கியிருக்கான்றதை நீங்கள் தான் உங்கள் உளவியலாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். சரி, இன்றைக்கி அணிகலங்களாக பார்க்குறோம். நீங்கள் வெண்கலம், வெள்ளி, தாமிரம், பவளம், நீங்கள் இப்படியே வைடூரியம், இது அத்தனையும் மருத்துவ பொருள்களை அத்தனையுமே பஸ்மமாக செய்யக்கூடியதான். ஆனால் தங்கத்தை மட்டும் வந்து இவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமல இவன் காதுக்குள்ளே மூளைக்குள்ளே எப்படி எரிஞ்சல. எம்ஜிஆர் தங்க பஸ்மம் சாப்பிட்டாரு அப்படின்னா, இடையே அது தகடை தின்னா செத்து போயிருவீலடா. அந்த தகடு மாதிரி தானே தாமரை தகடு, அது மாதிரி தானே வெள்ளி தகடு. இரும்பு அது நேரடியாக திங்க முடியுமா? தங்கத்தை நேரடியாக தின்றுவியா? அப்போ எப்படி கொடுத்துருப்பான்? நீங்கள் இப்போ அதுக்கடுத்து நீங்கள் இன்னொரு மெட்டல்னால் பாதரசம் எதனுடனும் சேராத ஒரு பண்டம். எந்த மருத்துவ முறையிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவ முறையும் கட்டுக்குள் கொண்டு வராத ஒன்றை கற்றுக்குள் வெற்றி பெற்ற ஒரே மருத்துவ முறை சித்த வைத்தியம் மட்டுமே. பாதரசத்தை வந்து கட்டளைன்னா செத்து போயிடுவான் சார். நான் கொடுத்து அது ஒழுங்காக மருந்தாக வரலைன்னா அவங்களுக்கு சைடு எஃபெக்டே கிடையாது. எங்கள் இதில் ஒன்லி எஃபெக்ட் மட்டும்தான். அதையும் சொல்லலாம் தெரிஞ்சு. இப்போ நேராக போகிறதே
அப்புறம் எங்கிட்ட அவருக்கு சைடு எஃபெக்ட் வரேன். சைடு எஃபெக்டே கிடையாது எங்கள் இதில். ஒழுங்காக அது அங்கே எங்களுக்கே தெரிஞ்சு இது கட்டு வரலன்னா குப்பையில் தான் போட்டுருவோம், முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த உளவியலை நீங்கள் புரிந்து முதல்ல எங்கள் ஃபார்மாசூட்டிக்கல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நீ பேசவே போகிற. நீ அந்த ஃபார்மாசூட்டிக்கலும் தெரியாது, இந்த மருந்து செய்கிற முறையும் தெரியாது, அந்த மருந்து செய்கிறதும் தெரியாது. நீ ரெண்டும் கட்டு நீ என்ன உளவியலை நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். நான் உங்களை மட்டும் இல்லை, எனக்கு சேர்த்தான். நான் ஏதோ தெரிஞ்சால் தெரியாமலாம் நான் ஒரு சித்த வைத்தியனால வந்துட்டு வேணால் நான் மேதாவி பேசுகிறேன். உங்கள் அது இல்லைன்னா உங்களை மாதிரி தான் நானும் உட்காந்து தான் கேட்க முடியும். அப்போ இருக்கிறத இவன் ஒன்று மட்டும் தான் சொல்லுவான், பாதரச பஸ்பமா சார் அது ரொம்ப மோசம் சார், ஆமாம் அது சைனைடு, ஆமாம் விடுதலை புலிகள் பூரா குப்பியாக போட்டுருந்தாலும் ஆமாம், அதுக்கு என்ன ஆவான் இல்லை சொல்கிறேன். அதைத்தான் நாங்கள் பஸ்மா பண்ணுறாது சாம்பலாயிரும். 9 முறை பஸ்மம் போடுறது வெறும் சாம்பலாக தான் இருக்கும். கண்ணங்கரையன் இருக்கும், ரெண்டு வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும், ரெண்டாக தான் இருக்கும். அதில் ஒன்றுமே தெரியும். நீங்கள் நாக்கில் தடவுனாலும் ஒன்றும் நடக்காது. அது அப்படியே தின்னா ஒரு 30 வினாடிகளில் மலப்புழை வழியாக ஒரு சொட்டு சாப்பிட்டிங்கன்னா வந்துடும். அப்படியே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்ன ஆயிரும், கண்ணு முழிச்ச மணிக்கு இருக்கான், பேச மாட்டேன், நாக்கு உள்ளே இருந்துக்கிறோம். அதை அப்படியே கொடுக்க முடியுமா? இல்லை இப்போ என்ன அடிப்படையான அப்படி கொடுத்துருப்பானா? கொடுத்துருந்தா எப்படி பூரா சித்த வித்தியை இன்றைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அண்ணாதிரி இப்போ எங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் கிடையாது, அரசு அங்கீகரிக்கப்பட்ட கிடையாது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ரசவசமாக கொடுத்துட்டே இருக்கோம். அப்படின்னா எப்படி போய் நான் கொள்வது? நான் எத்தனை தடவை சிறைக்கு போகிறது? நீ ஜெயிலுக்கு போகிறது கிடையாது. என்னை ஊரை விடுவானா? என் ஊருக்காரன் தேனிக்காரங்க பூரா என்னை வெட்டி கைகாலாக வெட்டி விடுவாங்க. ஒரு அங்கங்கமாக காதெடுத்து போயிட மாட்டானா? இல்லை சொல்கிறேன். அப்போ இது போன்ற உளவியல்களை, இந்த சித்த வைத்திய நூல் உளவியலை தாண்டி இந்த ஆங்கில மருத்துவ உளவியலை நாம் வெல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.